Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு nonveg recipe தான் பார்க்க போறோம். ஒரு soup variety. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான சூப். மண்ணீரலை வச்சு நம்ம செய்ய போறோம். இந்த மண்ணீரல் சூப்புக்காக நான் வந்து ஒரு மண்ணீரல் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு. மண்ணீரல் மேல இருக்கக்கூடிய தோலை எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மண்ணீரல் கூட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை கொஞ்சம் லைட்டாக கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரைச்சி விடும்போது சூப் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு வந்து அந்த சூப்பில் வந்து அந்த எல்லா மண்ணீரலுடைய எல்லா அந்த சாரும் இறங்கி இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதை வந்து பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மண்ணீரலை கரைச்சி வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து மண்ணீரலை கரைச்சி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். இந்த சூப்பை நீங்கள் வந்து வாரத்தில் 2 டைம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். ரொம்ப ஹெல்த்தியான சூப் இது. இப்போ இதை ஒரு வாட்டி கலந்தாச்சு. அடுத்ததாக நம்ம இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகு தூள் சேர்ப்போம், அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி 2 விசில் வச்சிடலாம். இது 2 விசில் வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த மண்ணீரல் நல்லா வெந்திருக்கும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் நல்லா அடங்கியிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மண்ணீரல் நல்லா வெந்து அந்த தண்ணியும் கொஞ்சம் சுண்டி இருக்குது. நம்ம வந்து இந்த ஒரு மண்ணீரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு சூப் செய்யலாம். அதுக்கு தேவையான அளவு இப்போ நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் பொடி பண்ணி வச்சு இதோட சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்க்கும் போது அது வந்து டைஜஷனுக்கு நல்லதாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது ஒரு கொதி வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கலந்து விட்டுட்டு கடுகு உளுந்தும் கருவேப்பிலையும் தாளித்து இதோட சேர்த்துக்கோங்க. நான் கடுகு உளுந்தும் கருவேப்பிலையும் தாளித்து சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை, சாரி. நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இந்த மண்ணீரல் சூப் வந்து பார்த்திங்கன்னா வயிறு புண்ணு, வாய் புண்ணு இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடிக்கு வரவங்க, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஆப்ரேஷன் ஏதாவது நடந்திருந்தாலும் சரி, ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமாகவே சரியாகும். வாய் புண்ணெல்லாம் அடிக்கடிக்கு வராமல் இருக்கும். ஹீமோக்ளோபின் ப்ராப்ளமும் சரியாகும். நீங்கள் வந்து இந்த மண்ணீரல் சூப்பை வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இந்த சுவையான மண்ணீரல் சூப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.